வாலிபன் அந்த பிள்ளையும் வந்த பொழுது எல்லாரும் பார்த்தாங்க, ஆஹா அழகான மேட்சுங்க, பெர்ஃபெக்ட் மேட்ச், மேட் ஃபார் ஈச் அதர். ஒருத்தருக்காக ஒருத்தர் சிருஷ்டிக்கப்பட்டது போல இருக்கிறாங்க. இவனும் அழகு, இவளும் அழகு, இவனுக்கு படிப்பு, இவளுக்கு படிப்பு, இவனும் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இவளுக்கும் அப்படியே, இவனுடைய குடும்பமும் நல்ல உயர்தரமான குடும்பம், அதே நிலையிலே அந்த பிள்ளையின் குடும்பம் என்று எல்லா வகையிலும் பாராட்டினார்கள். இவங்க 2 பேரும் போதகர்கிட்ட வந்தாங்க. போதகர் கேட்டார் அவரிடத்திலே, தம்பி நீ எதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் நீ ஏன் நினைக்கிற? அவனுக்கு ஒரே கேலியாக இருந்தது. உலகமே பார்த்து ஆச்சரியமாய் சொல்லும் பொழுது இவர் என்னையா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று சொல்லி அவன் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறான். சொல்லு தம்பி, ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? அவர் சொன்னார், அவளிடத்திலே அழகு இருக்கிறது, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண், அவளிடத்திலே பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. சரி சரின்னு கேட்டுட்டு இருக்கார். இன்னும் அவர் முகத்துல திருப்தியை காணும். என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவளை கல்யாணம் பண்ணா இவ என்ன சந்தோஷமா வச்சுக்குவார் போதகரே, நிச்சயமா இவளோட இருந்தா என் லைஃப் சந்தோஷமா இருக்கும், அதனால கல்யாணம் பண்ற என்று சொன்னார். இப்போ அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், நீ ஏமா இவனைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? மீண்டும் அவளும் ஒரு பாடம் சொல்லுகிறாள். ஒவ்வொன்னா சொல்றா, அவருக்கு அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, உயர்வு இருக்குது, எங்க உங்க குடும்பத்துக்கு தகுதியான குடும்பம், இப்படி வரிசையாய் சொல்லி கொண்டிருக்க அவர் தலையாட்டிட்டே இருக்கார். அவர் சொல்றா, இவரை கல்யாணம் பண்ணா நான் நல்லா சந்தோஷமா இருப்பேங்க, அதனாலதான் என்று சொல்லுகிறார். அப்ப சொன்னாரு போதகர், நீங்க 2 பேரும் அமைக்கிற குடும்பம் சந்தோஷமா இருக்காது. எரிச்சல் வந்தது இந்த வாலிப பசங்களுக்கு. என்ன பேசுறாரு இவர்? உலகமே பார்த்து வியந்து பாராட்டுகிறது எங்களுடைய ஒருங்கிணைப்பை பார்த்து. இன்றைக்கு இவர் என்னவென்றால், நாங்க 2 பேரும் அமைக்கிற குடும்பம் நல்லா இருக்காதுன்னு வாய் வச்சு சும்மா இருக்கலாம்ல, இவர் ஏன் இப்படி சொல்றாரு என்று அவர்கள் பேசிக்கொண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொன்னீங்க? தம்பி, உன்னிடத்திலே கேட்டேன், ஏன் இவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்? ஒவ்வொன்றாய் சொன்னாய் அவளிடத்திலே காணப்படுகிற நல்லத சொன்ன. இவளை கல்யாணம் பண்ணா என் லைஃப் நல்லா இருக்கும். தங்கச்சி நீயும் அப்படித்தான் சொன்ன, இவரை கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன். ஒருவருக்கு ஒருவர் பிச்சைக்காரர்களா இருக்கிறீர்கள். அவனிடத்துல என் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக கல்யாணம் வேணும்னு நீ சொல்ற. மணமகனிடத்துல அவன் சந்தோஷமா என்னை வைத்திருப்பான் என்று நம்புவதாய் நீ சொல்ற. எதை கொடுக்க போறீங்க 2 பேரும்? You don't have anything to give each other. உங்களுக்கு என்ன கொடுக்கிறதுக்கு இருக்கு? ஒன்றும் இல்லை. அடுத்தவர்களிடத்துல யாசகம் கேட்கிற பிச்சைக்காரர்களாய் வாழ்க்கைக்குள்ளார நுழைஞ்சீங்கன்னா எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பிச்சைக்காரர்களாய், அன்புக்காய் இயங்குகிறவர்களாய், பணத்திற்காய் இயங்குகிறவர்களாய், படிப்பிற்காய் இயங்குகிறவர்களாய், அவர்கள் சம்பாதித்து கொண்டு வந்து போட போகிற சொத்துக்கு இயங்குகிறவர்களாய், கொண்டு வந்து சேர்க்கிறவற்றுக்காக இயங்குகிறவர்களாய் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுனால தான் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை. பேசும் பொழுது அதன் பின்னணியிலே என்ன லாபம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு பேசுகிறதுனாலே தான் அன்பு இல்லை. கடைசி காலங்களிலே அன்பு தணிந்து போகும் என்று கர்த்தர் சொன்னாரே, இந்த காலம் தான் அது. அதனால தான் குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. நேசருடைய நேசம் பெரிது, அது மரணத்தை போல வலிது. அந்த நேசம் இன்னைக்கு யாருக்கிட்டையும் இல்லை. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை, அதன் பிறகு ஒரு வார்த்தை. என் ஈகோ என்ன ஆகுது? நான் எப்படி பணிந்து போவது? என்னிடத்துல பேசியவர்கள் மீண்டுமாக அவர்களிடத்துல நறுக்குன 4 வார்த்தை கேட்க வேண்டும் என்றல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே போய் கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை? எதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம்? உங்கள் கர்த்தர் கேட்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி தயாராக இருக்கிறோமா? தேவனை நான் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் நேசிக்கிறோம் என்றால் குடும்பத்தார் பேர்ல அந்த பாசம், அந்த நேசம். இதுவரைக்கும் நாம் தூரமாய் இருந்து விட்டோம். எகிப்தை நம்பிய வாழ்க்கையை ஓட்டி விட்டோம். ஆண்டவர் காட்டுறார் கானான் தேசத்தை. உன்னுடைய வாழ்க்கையில எஞ்சி இருக்கிற கொஞ்சம் காலத்தை அன்பிலே செலவிடு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதிலே செலவிடு. உன்னை நான் நம்பி உன்னிடத்திலே உன் சூழலை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீ எனக்காக பெரிதாய் ஊழியம் செய்ய புறப்படுவது இருக்கட்டும். உன் ஊழியம் உன் குடும்பத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசருடைய நேசம் பெரிது. நம்மோடு கூட இருக்கிறவர்களை நமக்கு நேசிக்க தெரியவில்லை என்றார், நம் சொந்த குடும்பத்தை நமக்கு நடத்த தெரியவில்லை என்றார், கர்த்தர் எனக்கு எப்படிப்பா ஊழியம் செய்வேன்னு கேட்கிறாரு. என்ன சொல்லுவோம் அவரிடத்துல? நேசம் பெரிது. நம் நேசருடைய நேசம் பெரிது. அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. மற்றவர்கள் பேசும் பொழுது வார்த்தை தடிக்கிறதுக்காக நாக்கு துடிதுடிக்கும். இன்னும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை சொன்னாதான் இவங்க அடங்குவாங்கன்னு தோணும். ஆனா அந்த நேரத்துல நேசரின் நேசம் என் இருதயத்துல ஞாபகப்படுத்தணும். அடங்கி இரு. நாம்
உன்னை நேசித்த நேசம் பெரிது, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இந்த நேசத்தை புரிந்து கொள்ள நாம் தயாரா? அப்படி என்றால் தான் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று மீண்டும் சொல்ல முடியும். ஆண்டவர் நமக்கென ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்திலே கேட்கிற ஒரே காரியம் இதுதான். நீ என்னை நேசிக்கிறது உண்மை என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, மீண்டும் மீண்டும் நம்முடைய நிலைமையை உணர்த்தி ஆண்டவர் கேட்ட கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? உம்மை சிநேகிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் கதறுதலோடு சொல்லுவோமா? தேவன் மீண்டும் மீண்டும் கேட்கிறதுனாலே துக்கத்தோடு சொல்லுவோமா? இதுவரைக்கும் துக்கப்படுத்தி இருக்கிறோமே நம்முடைய சிந்தனையினாலே, பேச்சினாலே, அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி குத்தி கிழித்து பார்த்து மீண்டும் மீண்டும் அவர்களை குற்றப்படுத்திய காண்பித்திருக்கிறோமே. எந்த வாக்குவாதம் ஆகட்டும், நான் கரெக்டுங்க, நான் சரி, எல்லா வாக்குவாதத்திலையும் வாக்குவாதம் செய்த ரெண்டு கட்சியும் கேட்டு பார்த்தா அவரவர் பகுதியிலே அவரவர் நியாயத்தை சொல்லும் பொழுது கரெக்டா தான் தெரியும். அப்போ ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்க முடியுமா? அப்படி ஒரு வாக்குவாதம் இருக்க முடியுமா? ஆனா எல்லாமும் நியாயமாய் நமக்காக ஜோடனை செய்து நம்மை சுற்றியே வட்டமிடுகிற நியாயங்களை நாம் வைத்திருக்கிறோம். தேவனுடைய தராசுல இருக்கிற நியாயத்தை நாம் எதிர்பார்ப்போம். தேவன் முன்னால உலகத்தையே கொண்டு வந்து காண்பித்தான் பிசாசு. உயரமான ஒரு இடத்திலே கொண்டு போய் இவ்வளவே உமக்கு தருகிறேன் என்று சொன்னான். ஆனா ஆண்டவர் அவருடைய நேசம் பெரிது, என் பிள்ளைகளுக்காக உயிரை விடுவதைத்தான் நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி நமக்காக பாடுபடுகிறதை தெரிந்து கொண்ட நேசர். அல்லேலூயா! அந்த நேசருடைய அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வீட்டிலே நாம் விட்டு கொடுக்கிற அன்பிலே இருப்போம். அந்த நேசருடைய அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் பிறர் நமக்கு துரோகம் செய்த போதிலுமே கர்த்தர் என்னை நேசிக்க சொல்லி இருக்கிறார், தாழ்ந்து போக சொல்லி இருக்கிறார், பணிந்து போக சொல்லி இருக்கிறார், மற்றவர்களை உயர்ந்தவர்களாய் கருதும்படி சொல்லி இருக்கிறார். பிலிப்பியர் 2:3 சொல்றார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாதபடிக்கு மற்றவர்களை யாராக இருந்தாலும் உங்களோட உயர்ந்தவர்களாய் கருதுங்கள், அவர்களிடத்திலே உங்களுடைய ஏக சிந்தை கடந்து வருவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஏக சிந்தை வேண்டுமா? அந்த ஏக சிந்தை வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்போமா? குடும்பமாய் சிருஷ்டித்திருக்கிறேன், எங்க குடும்பத்துக்கு மொத்தமா ஒரு முடிவு வர்ற மாதிரி நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல மேட்டிமையான எண்ணம் வரக்கூடாது ஆண்டவரே, தாழ்ச்சியை ஆடையாய் நாங்கள் அணிந்து கொள்ள கற்றுத்தாரும் ஆண்டவரே. உன் நேசத்தை உலகத்திற்கு சொல்ல, உம்மை நேசிக்கிறோம் என்பதை காட்ட நாங்கள் சத்தியத்திற்கு சான்று பகர கர்த்தாவே வைராக்கியத்தை தாரும். எங்கள் பேரிலே வைராக்கியமாய் ஒரு ஆசை வைத்திருக்கிற ஆவியானவரை கொடுத்திருக்கிறீரே. என்ன வந்தாலும், எவ்வளவு தூரம் நாங்க பிசாசின் பக்கமாய் போனாலும் மீண்டும் அந்த வைராக்கிய வாஞ்சை எங்களை கவர்ந்து இழுத்து மண்டையில கிட்டி சேர்த்துக் கொள்ளுகிறதே, மீண்டும் அன்பு செய்து கழுவி அணைக்க துடிக்கிறதே, அதே அன்பை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு இருதயத்தை தாரும் என்று கேட்போமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு சிறிய நிகழ்ச்சி மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பரலோகத்துல ஆண்டவர் ஒரு நல்ல மனுஷனை கூட்டிட்டு போனாராம். புண்ணியவான், அவன் நல்லவனா இருந்திருக்கிறான். அவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போனா அவன் எல்லாரையும் காண்பித்தார். முதலாவது அவன் கண்ணில் பட்டது அவனுக்கு சின்ன வயசுல துரோகம் செஞ்ச நண்பன், அவன் டிஃபன் பாக்ஸையே திருடிட்டு போனவன், அவனிடத்திலிருந்து எல்லா விதமான தவறுகளை அவனுக்கு செய்து எப்போதும் தொல்லை கொடுத்து வந்தவன். அட, இவன் எங்க பரலோகத்துலன்னு பார்த்தார். அடுத்ததாய் பக்கத்துல நிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரர், எப்போது பார்த்தாலும் இவரோடு சண்டை போடுகிறவர், அவரும் பரலோகத்துல நிக்கிறார். இதெல்லாம் எங்க, உண்மையில நான் பரலோகத்துக்கு தான் வந்திருக்கிறேனா என்ற சந்தேகம். ஆகவே ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே, பரலோகத்துக்கு தான் என்ன கூட்டு வந்தீங்களா? அவர் சொல்றாரு, ஆமா. அப்ப இவங்க எல்லாம் எங்க இப்படி வந்தாங்க? ஆண்டவர் சொன்னாரு, குனிஞ்சு இவங்கிட்ட, நீ எப்படி இங்க வந்தது இவங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நம்முடைய உண்மை, நம்முடைய நேசம், நாம நினைக்கிறோம் நாம பெருசுன்னு, ஆண்டவருக்கு தெரியும் நாம் யார் என்று. ஒப்பு கொடுப்போமா? தேவனிடத்திலே அர்ப்பணிப்போம். கல்வாரியிலே நீர் எனக்காக சிந்தின கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நான் இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன். பாவங்களென என்னை கழுவுவதற்காய் நீர் சிந்தின ரத்தம், என் பேரிலே வைத்த அன்பினால் நீர் சிந்தின ரத்தம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த பூமியிலே என்னை தேடி வந்தீரே. உம் நேசத்தை புரிந்தும் உம் நேசத்தை அறிந்தும் உம்மை நேசியாமல் இருப்பேனோ? உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்துள்ள பணியை, பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறேன். ஆகவே மெய்யான தியாகத்தோடு
தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுக்கிற மேய்ப்பனுடைய பணியை என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுகிறேன். என் வீட்டாரை, என் சூழலில் இருக்கிறவர்களை, என்னோடு கூட இருக்கிற சபையாரை, என்னுடைய அக்கம் பக்கத்தாரை தேவனுடைய நேசத்தோடு, ஒரு மேய்ப்பனுடைய பாசத்தோடு நேசிப்பேன் என்று வாக்களிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உடைந்து போன குடும்பங்களை ஒன்றாய் சேர்த்து கொடுப்பார். மீண்டுமாக சந்தோஷமான சூழ்நிலையாய் மாற்றி தருவார். சமாதானத்தை தருகிற தேவன் நம் நடுவே உண்டு. ஆகவே அவரை பற்றி கொள்ளுவோமா? இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாய் கொடுக்க வல்ல தேவன், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் மகிழ்ச்சி படுத்துகிற தேவன், இழந்து போன சமாதானத்தை மீண்டுமாய் தருகிற தேவன் நம்மோடு உண்டு. அவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிப்போம். உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். நல்ல தகப்பனே, நீங்க கொடுத்த இந்த அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. உங்க பாசத்துல ஒரு துளியை புரிய வைத்தீரப்பா. எத்தனை நேசத்தோடு பாசத்தோடு எங்களது நிலைமையை புரிய வைத்து நாங்கள் உம்மை நேசிக்கிறோமா என்று கேட்டீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை உம்மை விட்டு நாங்கள் தூரம் கடந்து போனாலும் உம்முடைய நேசம் எங்களை மீண்டுமாய் உம் அண்டையில ஈர்த்துக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எதையெல்லாம் இழந்து போனார்கள், எதிலே குறுகி போனார்கள், சிறுமைப்பட்டு போனார்கள், அவர்கள் நிலைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பலவீனங்களை அறிந்திருக்கிறீர், சுபாவங்களை அறிந்திருக்கிறீர். எங்களை எங்களது பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே, உன் பாத தண்டையிலே கண்ணீர் விட்டு கதறிய அந்த மகள், அவள் பாவங்கள கழுவி சுத்திகரித்த தெய்வமே, பரிமள தைலமாய் இந்த பூமி எங்கும் உம் அன்பை ஆண்டவரே பரவ விட்ட தெய்வமே, அந்த அன்பை ஏந்தி செல்லுகிற சுகந்த நற்கந்தங்களால் எங்களை மாற்றுங்கப்பா. அன்பு செய்கிற இருதயத்தை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த அன்பு இல்லாமையினால இழந்து போன சகல சமாதானம், இழந்து போன சகல ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை மீண்டும் தேடி வருவதாக ஆசீர்வதிங்க. உங்க அன்பினால நிரப்புங்க. குறைவுபட்ட எல்லா காரியத்தையும் நிறைவாக்குங்க. எங்கள் பாவங்கள் தானே அவற்றுக்கெல்லாம் காரணம். எங்கள் மீறுதல்களை மன்னிங்கப்பா. உங்க பரிசுத்த ரத்தத்தால கழுவுங்க. உடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஆசீர்வாதங்கள் வருவதாக, தடைப்பட்ட சகல ஆசீர்வாத வாசல்களும் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்மை நேசிக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில்